ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் தமிழ் இன்ஃபோ. இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான வேலையை பற்றி பார்க்க போகிறோம். பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட், அதாவது பெல் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கேருந்து ஜாப் வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ஜாப் லொகேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் சென்னையிலே இருக்குங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன்ஜினியரிங் அப்புறம் பிகாம் படிச்சவங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். இதுக்கான சேலரியும் பார்த்தோம்னா 17,500 கொடுக்குறாங்க. இந்த வேலைக்கு தமிழ்நாட்டில் உள்ள ஆண் பெண் இருபாலருமே அப்ளை பண்ணலாம். இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்னென்ன குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்ப்போம். நீங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜாப் ரிலேட்டடா எல்லா விதமான இன்ஃபர்மேஷனுமே உடனுக்குடனே கொடுத்துட்டு இருக்கோம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது ஜாப் ரிலேட்டட் சர்ச் பண்ணிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த ஜாப் நோட்டிபிகேஷன் பார்த்தோன்னா பெல், அதாவது பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் இங்க அறிவிச்சிருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னை யூனிட்ல இருந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ முடிச்சவங்க, பிடெக் முடிச்சவங்க, அதுக்கப்புறம் பிகாம் முடிச்சவங்க சொல்லிட்டு இவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாம இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, 2020, 21, 22, 23, 24 இந்த இயர்ல யாரெல்லாம் பாஸ் அவுட் ஆயிருக்காங்களோ அவங்க மட்டும் தான் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ண முடியும். இந்த ஜாப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 இயர் அப்ரெண்டிஷிப் கேட்டகரியில பாத்தீங்கன்னா ஆட்களை தேர்வு செய்றாங்க. அப்ரெண்டிஷிப்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 இயர் பாத்தீங்கன்னா அதுக்கான டூரேஷன் இருக்கும். இந்த அப்ரெண்டிஷிப் நீங்க முடிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அது சம்பந்தமான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம அவங்க அடிஷனல் சர்டிபிகேட் கூட உங்களுக்கு கொடுப்பாங்க. இதை வச்சு நீங்க அடுத்த திரும்ப பெல்லே உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் பண்ணாலோ இல்ல நீங்க வேற ஏதாவது ஜாபுக்கு போகும்போது அப்போ உங்களுக்கு இந்த சர்டிபிகேட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பப்ளிக் செக்டர் கம்பெனிங்க. இது பாத்தீங்கன்னா மினிஸ்டர் டிஃபென்ஸ் கீழே வரும். ஸோ டிஃபென்ஸ் ரிலேட்டடான ப்ராடக்ட் எல்லாம் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி சப்ளை பண்ணுவாங்க. இதுல பார்த்தோன்னா உங்களுக்கு கிராஜுவேட் அப்ரெண்டிஷிப் கேட்டகரியில எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்ல 28 வேகன்சி இருக்கு. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல 25 வேகன்சி இருக்கு. எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் பாத்தீங்கன்னா 5 வேகன்சி இருக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல பாத்தீங்கன்னா 3 வேகன்சி, சிவில் இன்ஜினியரிங்ல பாத்தீங்கன்னா 2 வேகன்சி இருக்கு. டோட்டலா 63 வேகன்சி வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்றாங்க. இது வந்துட்டு கேட்டகரி 1 பொறுத்தவரையும் இது வந்துட்டு கிராஜுவேட் லெவல்ல உள்ளது. இதுக்கு வந்துட்டு பிடெக் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். இதுக்கு மந்த்லி சேலரியா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 17,500 கொடுக்குறாங்க. ஸோ இது பாத்தீங்கன்னா ஒரு ஹையர் சேலரி தான். மற்ற ஜாபோட கம்பேர் பண்ணும்போது அப்ரெண்டிஷிப் கேட்டகரியில இது வந்துட்டு ஒரு ஹையர் லெவல் சேலரி தான். இதுக்கான டூரேஷன் பார்த்தோன்னா 1 இயர் தான். நம்ம முன்ன சொன்ன மாதிரி தான் 1 இயர் மட்டும் தான் நம்ம ஒர்க் பண்ண முடியும். அடுத்து பார்த்தோன்னா டெக்னீஷியன், இது வந்து டிப்ளமோ முடிச்சவங்க இந்த போஸ்டிங் அப்ளை பண்ணலாம். இதுல பார்த்தோம்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்ல 5 வேகன்சி இருக்கு. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பார்த்தோன்னா உங்களுக்கு 5 வேகன்சி, டோட்டலா வந்துட்டு 10 வேகன்சிஸ் இருக்கு. இதுக்கு மந்த்லி ஸ்டைஃபண்டா பார்த்தோன்னா 12,500 கொடுக்குறாங்க. அடுத்து பார்த்தோன்னா கேட்டகரி 3, இதுல வந்துட்டு பிகாம் முடிச்சவங்க இந்த போஸ்டிங் அப்ளை பண்ணலாம். டோட்டல் வேகன்சின்னு பார்த்தோன்னா 10 வேகன்சி இருக்கு. இதுக்கான மந்த்லி ஸ்டைஃபண்ட் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 12,500 கொடுக்குறாங்க. இதுக்கு பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, கேரளா, புதுச்சேரி இங்க உள்ளவங்களாம் பார்த்தீங்கன்னா ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். இதுக்கான மேக்ஸிமம் ஏஜ்னு பாத்தீங்கன்னா மினிமம் 18 இருந்துட்டு மேக்ஸிமம் 25 வயசு ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். இதுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே கொடுத்துருக்காங்க. 5 இயர்ஸ் பாத்தீங்கன்னா SC/ST கொடுத்துருக்காங்க. 3 இயர்ஸ் பாத்தீங்கன்னா OBC கொடுத்துருக்காங்க. அதாவது பிசி, எம்பிசி, டிஎன்சி இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா OBC கேட்டகரியில வருவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா 10 இயர்ஸ் பாத்தீங்கன்னா பர்சன் வித் டிசபிலிட்டி பர்சன் கொடுத்துருக்காங்க. இதுக்கான மினிமம் பர்சன்டேஜ்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல், OBC, EWC இவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா 60% மார்க் இருந்தாலே போதும். SC/ST கேட்டகரியில வராங்கன்னா 50% மார்க் இருந்தாலே போதும். இதுவே நீங்க கேட்டகரி 3ல அப்ளை பண்ணீங்க அப்படின்னா, அதாவது பிகாம் முடிச்சவங்க அப்ளை பண்ணாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா 50% மார்க் இருந்தாலே போதும். அது மட்டும் இல்லாம அப்ரெண்டிஷிப் ட்ரைனிங் நீங்க ஆல்ரெடி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா, அதாவது 1 இயர் வந்துட்டு வேற கம்பெனில முடிச்சிருந்தீங்க, அப்படி இல்ல நீங்க கரண்ட்ல வந்துட்டு அப்ரெண்டிஷிப் ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இதுக்கு வந்து நீங்க எலிஜிபிள் கிடையாது, அப்ளை பண்ண முடியாது. இதுக்கான செலக்ஷன் ப்ராசஸ் பார்த்தோன்னா உங்களுக்கு மார்க் அடிப்படையில தான் ஆட்களை தேர்வு செய்யறாங்க. ஒன்ஸ் நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இமெயில் மூலமா தெரிவிப்பாங்க. அப்படி இல்லைன்னா அவங்களுடைய அபிஷியல் வெப்சைட் பெல் வெப்சைட்ல போய் நீங்க செக் பண்ணி பாத்துக்கலாம். இந்த ஜாப் நீங்க அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு நேஷனல் அப்ரெண்டிஷிப் ட்ரைனிங் ஸ்கீம், அதாவது NATS அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க வந்துட்டு உங்களுடைய இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், பயோடேட்டா இதெல்லாம் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ண மாதிரி இருக்கும். நீங்க ஒன்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு NATS ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த நம்பரை தான் பார்த்தீங்கன்னா நீங்க பெல் அப்ளிகேஷன் ஃபார்ம்ல ஃபில் பண்ண மாதிரி இருக்கும். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கிடையாது, நீங்க வந்துட்டு உங்களோட பயோடேட்டா கொடுத்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த NATS ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்துடும். ஸோ இதைத்தான் பார்த்தீங்கன்னா நீங்க எந்த ஒரு அப்ரெண்டிஷிப் ட்ரைனிங் போனாலுமே இந்த நம்பர் தான் நீங்க இதை ஃபில் பண்ண மாதிரி இருக்கும். இதுக்கான டாக்குமெண்ட்ஸ் பார்த்தோன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் தான் கேட்டிருக்காங்க. உங்களுடைய 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன்சால்டேட் மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க. அப்படி இல்லைன்னா ஆல் செமஸ்டர் மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா கிராஜுவேஷன் டிப்ளமோ டிகிரி அதாவது டிகிரி சர்டிஃபிகேட் இல்லை டிப்ளமோ சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. அப்படி இல்லைன்னா உங்களுடைய ப்ரொஃபஷனல் கொண்டு போற மாதிரி இருக்கும். உங்களுடைய ஆதார் கார்டு, அப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் சொல்லிட்டு இதெல்லாம் நீங்க ஒரிஜினல் கொண்டு போகணும். இதுக்கான வாக்கின் இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நந்தம்பாக்கம் சென்னையில வச்சிருக்காங்க. இதுக்கான ஷெடியூல் பார்த்தீங்கன்னா பிடெக்ல பார்த்தீங்கன்னா ECE முடிச்சவங்க, அதுக்கப்புறம் பிடெக்ல EEE முடிச்சவங்க, பிடெக் CSE முடிச்சவங்க பார்த்தீங்கன்னா 20/1/2025 அன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்டர்வியூ இருக்கு. இதுவே நீங்க பிடெக்ல மெக்கானிக் முடிச்சிருந்து அதே மாதிரி பிடெக்ல சிவில் முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கான இன்டர்வியூ டேட் பாத்தீங்கன்னா 21/1/2025. இதுவே நீங்க டிப்ளமோ கேட்டகரி வரீங்க அப்புறம் பிகாம் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான இன்டர்வியூ டேட் பாத்தீங்கன்னா 22/1/2025. இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 9:30 AM தான் கண்டக்ட் பண்றாங்க. இந்த ஜாபுக்கு நீங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது அவங்க இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபில் பண்ணி கொண்டு போற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுடைய NATS ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்டிருக்காங்க. நம்ம முன்னாடி சொன்னோம் பாத்தீங்களா, அதோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை இந்த இடத்துல ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய நேம், உங்க ஃபாதர்ஸ் நேம், அதுக்கப்புறம் உங்க டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் உங்களுடைய ஏஜ்,
அதுக்கப்புறம் ஜெண்டர் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்க என்ன முடிச்சிருக்கீங்க? பிஏ, பிடெக்ன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதுல வந்துட்டு நீங்க என்ன டிபார்ட்மெண்ட் சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய பெர்சன்டேஜ். அடுத்து பார்த்தோம்னா, நீங்க எந்த மந்த் முடிச்சீங்க, இயர் முடிச்சீங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய அட்ரஸ். அடுத்து பார்த்தோம்னா, உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. உங்களுடைய பேரண்ட்ஸ் நம்பரும் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய இமெயில் ஐடி, உங்களுடைய ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க. இதே அப்ளை பண்ணவங்க வந்து பர்சன் வித் டிசபிலிட்டி பர்சன் சொல்லி கேட்டிருக்காங்க. அத நீங்க வந்து எந்த கேட்டகரில இருக்கீங்க செலக்ட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கம்யூனிட்டி கேட்டிருக்காங்க. அதையுமே நீங்க செலக்ட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய பிளட் குரூப், அதுக்கப்புறம் என்ன ரிலிஜியன் சொல்லி கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய தாய்மொழி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்ககிட்ட வேற ஏதாவது அடிஷனல் குவாலிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா, அதையுமே ஃபில் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய எமர்ஜென்சி கான்டாக்ட் டீடெயில்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபைனலா உங்களுடைய சிக்னேச்சர் போட்டுட்டு, இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம தான் நீங்க வந்துட்டு இன்டர்வியூ நடக்கிற அன்னைக்கு நீங்க கொண்டு போகணும். இந்த வீடியோ பிடிச்சுனா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் யாராவது ஜாப் டேட்டா சர்ச் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.